வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்து. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள ஒன்றிய குழு. 6,675 கோடி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட வர முடியாத அளவிற்கு அழுத்தம். தொல் திருமாவளவன் குறித்து த.வே.க. தலைவர் விஜய் அதிரடி பேச்சு. கூட்டணி கட்சியின் அழுத்தத்திற்கு இணங்கக்கூடிய அளவிற்கு வி.சி.க. பலவீனமாக இல்லை. வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. பல்லடம் அருகே நடந்த 3 படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழகம் இலங்கை கடலுக்கு நடுவே இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் மாவட்டத்தின் சக்ராவா பகுதியில் உள்ள ஆக்ரா லக்னோ தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் பேருந்தில் பயணித்த 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள பதிவில், பேருந்து விபத்தில் 8 பயணிகள் உயிரிழந்த சம்பவம் வருத்தம் அளிக்கிறது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கவும், காயம் அடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்றும் பதிவிட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழ்நாடு வந்துள்ள ஒன்றிய குழுவினரிடம் ரூபாய் 6,675 கோடி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை மனு அளித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பெஞ்சல் புயல் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்கு பாதிப்புகளை ஆய்வு செய்ய ஒன்றிய குழுவினர் தமிழ்நாடு வந்துள்ளனர். அப்போது அவர்களிடம் கலந்துரையாடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 6,675 கோடி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் சேத விவரங்கள் குறித்த விளக்கப்பட காட்சி மூலம் விளக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் கடந்த 2ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் பெஞ்சல் புயலினால் ஏற்பட்ட சேதங்களிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க முதற்கட்ட ஆய்வின்படி தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்கு ரூபாய் 2,475 கோடி தேவைப்படுகிறது என குறிப்பிட்ட நிலையில், பாதிப்புகளின் அளவு மற்றும் மறுசீரமைப்பின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 2,000 கோடி உடனடியாக அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு தொல் திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சி அழுத்தம் கொடுத்துள்ளதாக த.வே.க. தலைவர் விஜய் கூறியுள்ளார். சென்னை நத்தம்பாக்கத்தில் உள்ள அரங்கில் எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், முன்னாள் நீதியரசர் சந்துரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவன் உட்பட பலர் பங்கேற்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் என்றும் அதை கண்டுகொள்ளாமல் மேல் இருந்து ஒரு அரசு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பிரதாயத்திற்காக ட்வீட் போடுவதும், அறிக்கை விடுவதும், மழை தண்ணீரில் நின்று போட்டோ எடுப்பதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனால் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகளால் எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவருடைய மனது முழுவதும் நம்முடன் தான் இருக்கும் என்றும் கூறினார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன்,
அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். கூட்டணி கட்சியின் அழுத்தத்திற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு விசிக பலவீனமாக இல்லை என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இது தொடர்பாக நேற்று திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திருமாவளவன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டு இருப்பதும் அம்பேத்கரை பற்றி பேசியிருப்பதும் பெருமை அளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அழுத்தம் என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பலவீனமாக இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் பெருமை அளிக்கிறது. இன்றைக்கு பொது நீரோட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் வெகுவாக பேசப்படுகிறார். அந்த வரிசையில் விஜய் அவர்களும் விகடன் பதிப்பகத்தாரின் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேலூரில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் நிலுவையில் உள்ள அரசு திட்டங்களை விரிவாக செயல்படுத்தி மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு சேர்க்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டத்தில் அரசு சார்பில் செயல்பட்டு வரும் திட்டங்களின் நிலை குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் காட்பாடி, விருதம்பட்டில் பொலிவுறும் நகரம் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன் மற்றும் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், கதிர் ஆனந்த், மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட பல துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது நடைபெற்ற கலந்தாய்வில் நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு சேர்க்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட புதிய மேம்பாலம் ஆற்றில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு தரமற்ற பாலத்தை கட்டியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமனூர் பகுதியை இணைக்கும் புதிய மேம்பாலம் சுமார் 16 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளப்பெருக்கால் மேம்பாலம் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தென்பெண்ணை பாலத்தை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு தரமற்ற பாலத்தை கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த பாலத்தின் கட்டுகின்ற பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த பாலத்துடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பாலத்தில் அதிக தூண்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நெடுஞ்சாலைத்துறை எடுத்தேன் கவுத்தேன் என்ற நிலையில இந்த தென்பெண்ணை ஆற்றில் இதற்கு முன்பு
அதிகபட்சமாக எவ்வளவு வெள்ள நீர் சென்றது என்றெல்லாம் கணக்கிடாமல் அவசர கோலத்தில் இந்த பாலத்தை கட்டியதன் விளைவு கடந்த 2ஆம் தேதி அதிகாலை தென்மண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் சென்ற பொழுது இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. தமிழகம் முழுவதும் 2,92,450 ஹெக்டேர் பயிர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது என தர்மபுரியில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை செஞ்சல் புயல் மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து அனைத்து அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் தருமபுரி சுற்றுலா மாளிகையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையிலும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வெள்ள பாதிப்பினால் ஏற்பட்ட பயிர் கணக்கெடுப்பு குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகையில், தருமபுரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் அதிக பாதிப்புகள் இல்லை என்றும் முதல் முறையாக அரூர் பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் இடர்பாடுகள் ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். வேளாண் அதே போல தோட்டக்கலை துறை மூலமாகவும் அந்தந்த பயிர்கள் பாதிப்பு நிலங்கள் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பரப்பு 2008 ஹெக்டர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் கிட்டத்தட்ட 3340 விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு மூலமாக கமிட்டி பார்வையிடுவதற்கு வர இருக்கின்றார்கள். அதாவது மரவள்ளி அதிகமாக அரூர் பகுதியில் மரவள்ளி பாதிக்கப்பட்டிருக்கிறது. மரவள்ளி பொறுத்தவரை நீரில் மூழ்கினால் ஒரு நாள் மேலே போனால் அது பயிர் அது வீணாக்கிடும். அதோடைய கணக்கெடுப்பு அதுக்குரிய இழப்பீடுகள் கிடைக்கும். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2,92,800 ஹெக்டர் நேற்று வரை இன்று வரை கணக்கெடுக்க நீரில் மூழ்கி இருக்கின்றது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. மதுரையில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த 442 பயனாளிகளுக்கு 2.76 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். மதுரை தமுகம் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக அம்பேத்கர் நினைவு நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு 442 பயனாளிகளுக்கு 2.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சுய தொழில் தொடங்கி தொழில் முனைவர்களாக உருவாக்கும் நோக்கத்தில் மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள் வழங்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் இத்தகைய திட்டங்களை ஆதி திராவிடர் மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் தமுகம் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து அமைச்சர் மூர்த்தி உணவருந்தி சென்றார். புதுக்கோட்டை காவலர் சமுதாய கூட்டத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவு அருந்திய நிகழ்வில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை காவலர் நல சமுதாய கூடத்தில் புதுக்கோட்டை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்றார். பின்னர் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான சமபந்தி விருந்தில் அமைச்சர் தூய்மை பணியாளர்கள் உடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி சிந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வெட்டி கொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஏன் நிவாரணம் வழங்கவில்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை, மகன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது திமுக அரசு குறித்து உறவினர்கள் ஆவேசமாக குற்றம் சாட்டினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கள்ளச்சாராய மரணத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கிய முதல்வர் இந்த விவகாரத்தில் ஏன் நிவாரணம் வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரை IPS அதிகாரியின் தனிப்பட்ட கருத்துக்களை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் அரசியல் தலைவரும் காவல்துறை அதிகாரியும் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும்
இது பிஜேபியின் கருத்து அல்ல என்றும் தெரிவித்தார். இதற்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்னா, மத்திய அரசு சென்சஸ் நடத்துறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றமே பலமுறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க 69% ரிசர்வேஷனுக்கு பேக்கப் கொடுங்க, டேட்டா கொடுங்க. அது தமிழக அரசு இன்னும் செய்யாமல் இருக்காங்க. எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசை செய்ய வேண்டாம் நாங்கள் சொன்னோமாங்கன்னா, செய்வதற்கு முழு உரிமை முதலமைச்சருக்கு இருக்கு. முதலமைச்சர் செய்யட்டும், அவர் செய்யணும்னு நினைச்சா செய்யட்டும். எங்களுடைய கோணம் என்ன? எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள், ஒன்றாக இருப்போம், பிளவுவாத அரசியல் வேண்டாம் என்பதை பிரதமர் முன்னெடுத்திருக்கிறாங்க. யாரும் முதலமைச்சர் அவங்க நாங்கள் தடுக்கலையேங்கண்ணா, செய்யாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்க. எந்த ஒப்பந்தமும் கடைசி கல்வி எடுத்து பேசிடுறாங்க. நான் சொல்வது அறிக்கை கொடுத்திருக்காங்க. நான் அன்னைக்கே பத்திரிகை நண்பர்களுக்கு சொன்னேன். வருண் IPS விவகாரத்தில் தன் மீது அதிகாரம் நேரடியாக மோத முடியாமல் அவரை வைத்து சீண்டி பார்க்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரவேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருண் IPS விவகாரத்தில் தன் மீது அதிகாரம் நேரடியாக மோத முடியாமல் அவரை வைத்து சீண்டி பார்க்கிறது என்றும், எடப்பாடி ஆட்சியிலும் அதற்கு முன்பிருந்த ஆட்சியிலும் இதுபோல் நடந்தது உண்டா என கேள்வி எழுப்பினார். மேலும் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசுவது தேவையற்றது என்றும், இது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களை அவர் பார்க்க போனார். அவரை பார்க்க பல ஆயிரம் மக்கள் கூடிட்டாங்கன்னா அந்த இடம் நெருக்கடியாயிரும். அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். உதவணுங்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தை நீங்க எந்த வழியில செஞ்சாலும் பாராட்டணும். அது போய் குறை சொல்லிட்டு கூடாது. ஏன் அவர் போகலை, ஏன் அவர் வரலை அப்படின்னு. நான் ஒன்று கேட்குறேன், தூத்துக்குடியில் நாங்கள் செத்து மிதந்தோம்ல, பிரதமர் வந்து பார்க்கல, முதல்வர் கூட தான் போய் அந்த இடத்த பார்க்கல. ஏதாவது சொல்றீங்களா? அதுக்கு ஏதாவது சொல்றீங்களா? அது தேவையற்றது. என்னை கேட்டால் போராடுவதற்கு எங்கள் ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி போராடுறதுக்கு எத்தனையோ வழிமுறை இருக்கு. அவர் செவிகளில் விழுகிற மாதிரி அது முழக்கமிடலாம், கோரிக்கைகளை வச்சு சத்தமிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு அநாகரிகமான அணுகுமுறை. அது தவிர்க்கணும். அது அப்போ நாளைக்கு சேர விடுவீங்க, அப்புறம் கல் எடுத்துருவீங்க. அது நல்ல அணுகுமுறை இல்லை. தமிழகத்தில் பொம்மை ஆட்சி நடைபெற்று வருவதாக மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா தலைமையில் 1.5 கிலோமீட்டர் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் அனைவரும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெயலலிதா மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய செல்லூர் ராஜு, தமிழகத்தில் பொம்மை ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், எடப்பாடி ஆட்சியின் போது சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் தற்போது என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை என்று கூறினார். மேலும் தமிழக மக்கள் எடப்பாடியை தான் ஏற்றுக் கொண்டுள்ளார்கள் என்றும், இங்கு நல்ல ஆட்சியை கொண்டு வர ஒரே தகுதியுடையவர் அவர்தான் என்றும் தெரிவித்தார். எல்லோரும் சொல்லுவாங்க, சொல்ல தகுதி படைத்தது ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். எனவே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் தகுதியும் திறமையும் கொண்ட ஒரு தலைவராக, நிர்வாக திறமை பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்கிறவர் தான் எடப்பாடியார். எனவே அவருக்கு பின்னால் தான் கழக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அடிந்த இன்னைக்கு இருக்கிறார்கள். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தார்கள். புரட்சித் தலைவர் காலத்தில் 17 லட்சம் தொண்டர்கள் இருந்தார்கள். எனவே இன்றைக்கு 2 கோடி மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இதை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியாரைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் மக்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்கிறார்கள். கரூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளிடம் போலீசாரை கண்டித்து புகார் மனு அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கட்சி நிர்வாகிகளுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அவர், கரூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்காக பிளக்ஸ் பேனர்கள் வைக்கவும், கொடி நடுவதற்கும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததாகவும், செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகில் வைக்கப்பட்ட ஒரு சில பிளக்ஸ் பேனர்களை காவல்துறையினர் அகற்றி கட்சி கொடி நடுவதற்கு அனுமதியை மறுத்ததாக தெரிவித்தார்.
இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை உயரதிகளிடம் மனு அளித்ததாகவும் திமுகவில் 32 அணிகள் இருக்கிறது, அதில் காவல்துறையும் ஒரு அணியாக சேர்த்து விடலாம் என்றும் தெரிவித்தார். இதுவரைக்கும் அதிமுகவும் திமுகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்குது, எதிர்கட்சியாகவும் இருந்திருக்குது. ஆனா கரூர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற நிகழ்வை நான் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், திமுகவில் 32 அணி இருக்கும்னு நினைக்கிறேன். காவல்துறை ஒரு அணியா கூட சேர்த்திக்கலாம். அவங்க என்ன காவல்துறை அவ்வளவு தரங்கெட்டு போய் வேலை பார்க்கறாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. உயர் அதிகாரிகளுக்கே தெரியாம கீழே ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி. துறை தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருக்குது. இது மீண்டும் இதே தொடர்ந்தால் எங்களுடைய தலைமையினுடைய கவனத்திற்கு, பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இதற்கு ஒரு முடிவு கட்டப்படும். கள்ளச்சாராயம் குடித்தால் 10 லட்சம் ரூபாய் வழங்கும் அரசு சுகாதாரமற்ற குடிநீரை குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு பணம் தராதது என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சுகாதாரமற்ற குடிநீரை குடித்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்கு உணவு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்ல தண்ணீர் குடித்தால் இந்த அரசு பணம் தராது என்றும், கள்ளச்சாராயம் குடித்தால் தான் 10 லட்சம் ரூபாய் வழங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த பிரச்சனை மழைக்கு பிறகு எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரிவர மேற்கொள்ளாததால் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மிகவும் பின்னடைவு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் எங்கப்பா? துணை முதலமைச்சர் எங்க? நான் கேட்கிறேன். என்னமோ அவரோட நிர்வாகத்தினாலதான் எல்லாம் சிறப்பா நடக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்றாரு. என்ன நிர்வாகம்? இதான் நிர்வாகமா? மழை வந்தா இதெல்லாம் வரும்னு எதிர்பாருங்க. பத்திரிகையில மாத்திரம் இது அப்படி இப்படின்னு சொல்றேன். சில பத்திரிகை சகோதரர்களை நான் பாராட்டுகிறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் போல இருக்கு. இது ப்ளீச்சிங் பவுடரா இல்லைன்னா மைதா மாவா? இங்க போட்டிருக்கிறதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடரா இல்லைன்னா மாவா? மோந்து பார்க்கணும் போல இருக்கு. போய் கவுந்து இருந்து மோந்து பார்க்கணும் போல இருக்குது. ப்ளீச்சிங் பவுடரா மாவா? ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பட்டிமன்றம் நடக்கணும்னா வெள்ளையா இருக்கின்ற மாவு ப்ளீச்சிங் பவுடரா இல்லை மைதா மாவா? ப்ளீச்சிங் பவுடர் விலை அதிகமா, மைதா மாவு விலை அதிகமா? முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய வகையில் திமுக அரசு செயல்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகிய 60க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் பிரேமலதா விஜயகாந்த் நோயாளிகளுக்கு ரொட்டியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த இந்த அரசு சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த நபர்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் வழங்காதது ஏன் என்றும், உடனடியாக நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை தான் இது. இப்போ எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, யாருமே நாங்க மீன் சாப்பிடவே கிடையாது, தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றது ஒட்டுமொத்தமா எல்லாம் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் இறந்து போறாரு, பேர் மோகனரங்கம் சொல்லி இறந்து போயிட்டாரு. அவர் பியூர் வெஜிடேரியனா. அப்ப அவர் எப்படி இறக்குறாரு? அப்போ மீன் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லி மக்கள் மேல திசை திருப்ப கூடாது ஒரு அமைச்சர். அதனால சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி வர்றாருங்க, தாமு அன்பரசு வர்றாரு. இது முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய கவனக்குறைவு தான் காரணம். திண்டுக்கல் அருகே ஏல சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகி உள்ள உரக்கம் கம்பெனி நடத்தி வரும் தொழிலதிபரிடமிருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். திண்டுக்கல் அடுத்த கன்னிவாடி பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் சுப்புலட்சுமி தம்பதியினர் கன்னிவாடி பட்டணப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி எதிரே குடியிருந்து வரும் நிலையில் அப்பகுதியில் உரக்கடை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் 1 லட்சம் முதல் 20 லட்சம் வரை ஏலச்சீட்டு நடத்துவதாக கூறி கன்னிவாடி பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து வந்த நிலையில் தற்போது ரவிச்சந்திரன் அவரது மனைவி சுப்புலட்சுமி ஆகியோர் பணத்தை மோசடி செய்துவிட்டு தலைமறைவுகின்றனர். இந்நிலையில் 1 லட்சம் முதல் 20 லட்சம் வரை ஏலச்சீட்டு நடத்துவதாக கூறி கன்னிவாடி பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து வந்த நிலையில்
தற்போது ரவிச்சந்திரன், அவரது மனைவி சுப்புலட்சுமி ஆகியோர் பணத்தை மோசடி செய்துவிட்டு தலைமறைவு ஆகினர். இந்நிலையில் பணம் கட்டி ஏமாந்த கன்னிவாடி பகுதியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் புகார் மனு அளித்தனர். அதில் ரவிச்சந்திரன், சுப்புலட்சுமி தம்பதியிடம் சுமார் 2 கோடி ரூபாய் வரை கணம் கட்டியுள்ளதாகவும் பணத்தை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளவர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து பட்டா கத்திகளுடன் காரில் 6 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 6 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து காரில் பயங்கர ஆயுதங்களுடன் 6 இளைஞர்கள் உலா வருவதாக கேவிக்குப்பம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் காவல்துறையினர் பசுமாத்தூர் ரயில் நிலையம் அருகாமையில் ஆய்வாளர் தமிழ்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் கீதா மற்றும் காவலர்கள் 8 பேர் கொண்ட குழு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் காரில் 6 கிலோ கஞ்சா மற்றும் 5 பட்டா கத்திகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து காரில் இருந்த 6 இளைஞர்களையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தேஜஸ், பூரணச்சந்திரன், கார்த்திகேயன், அஜித்குமார், அபினேஷ், ராஜேஷ் ஆகிய 6 பேர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசியில் ராமநதி நீர்த்தேக்க அணையில் இருந்து 11 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் பிசான சாகுபடிக்காக தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருகே உள்ள ராமநதி நீர்த்தேக்கத்தின் மூலம் ஆழ்வார்குறிச்சி, வாகைக்குளம், பொட்டல்புதூர், துப்பாக்குடி உள்ளிட்ட 11 கிராமங்களில் உள்ள 33 குளங்கள் பயன்பெறுகிறது. இந்த நிலையில் அணையில் இருந்து பாசன சாகுபடிக்காக மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தண்ணீரை திறந்து வைத்தார். மேலும் பருவமழை பொய்த்து எதிர்பார்க்கின்ற நீர்வரத்து கிடைக்கப் பெறவில்லை என்றால் கூட இருக்கும் நீரை பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் சுழற்சி முறையில் வழங்கப்படும் என்றும் நீர்நிலைகளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கேட்டுக்கொண்டார். காட்டாம்பூரில் உள்ள பேருந்து பயணிகள் நிறுத்த நிழற்குடை பழுதடைந்து காணப்படும் நிலையில் புதிய நிழற்குடை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காட்டாம்பூர் பயணிகள் பேருந்து நிறுத்த நிழற்குடை உள்ளது. இந்த நிழற்குடை பழுதடைந்து பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளதாகவும் அதனை அப்புறப்படுத்தி புதிய நிழற்குடையை அமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் புதிய நிழற்குடை அமைக்க நிதி கோரப்பட்டுள்ளது என்றும் விரைவில் புதிய பேருந்து நிறுத்த நிழற்குடை கட்டப்படும் என்றும் காட்டாம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்தார். நாகர்கோவில் வட்ட விலையில் ஊர் தலைவராக இருந்த சிவகிருஷ்ணன் என்பவர் கோவில் பணம் மற்றும் நகைகளை ஊர் கமிட்டியிடம் ஒப்படைக்காததை கண்டித்தும் இது தொடர்பான புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் வட்டவிலை கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டவிலையில் ஊர் தலைவராக இருந்த சிவகிருஷ்ணன் என்பவர் தேவி முத்தாரம்மன் கோவிலுக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மற்றும் 25 சவரன் தங்க நகையும் புதிய ஊர் கமிட்டியிடம் ஒப்படைக்க வேண்டும் என RDO உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பணத்தையும் நகையையும் ஒப்படைக்காத நிலையில் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து புதிய நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் உட்பட கிராம மக்கள் கோவில் வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதோடு முன்னாள் ஊர் தலைவரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தின் எதிரொலியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெடிகுண்டு சோதனைகளுக்கு பின்னர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவில் கடற்கரை, கிரக பிரகாரம் மற்றும் தரிசன வரிசைகளில் இருக்கக்கூடிய பக்தர்களின் உடைமைகள், வியாபார பொருட்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அதன் மேலும் பக்தர்களின் பூஜை பொருட்கள் மற்றும் பூக்கூடைகளிலும் வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனைக்கு பின்னரே சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தருமபுரியில் டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு நாளையொட்டி பாமக சார்பில் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்
ஜி.கே. மணி, வெங்கடேஸ்வரன் ஆகியோர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் எழிலரசன் தலைமையிலான விசிக நிர்வாகிகள் அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி உத்திரமேரூர் செங்கல்பட்டு பிரதான சாலையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றனர். மேலும் இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமையில் கட்சியினர் சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் SC/ST இயக்கம் மற்றும் பௌத்த உபவாசகர்கள் கூட்டமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி மாபெரும் ஊர்வலம் டாக்டர் அம்பேத்கர் பவன் மோகன் தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலத்தை அரக்கோணம் SC/ST இயக்கம் தலைவர் நைனா மாசிலாமணி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக வந்து வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. இதில் முனைவர் கலைநேசன், SC/ST இயக்கம் யாவசிந்த் ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் சட்டமேதை அம்பேத்கரின் 68வது நினைவு நாளையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பாஜகவினர் மாலை அணிவிக்கும் போது இரு கட்சியினரும் முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் இரு தரப்பையும் சமரசம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்ட போது போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோல் சென்னை வியாசர்பாடி பகுதியில் வடசென்னை மேற்கு மாவட்டம் 45வது வட்டத்தின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பில் புகழஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி தலைமையில் கட்சியின் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கியும் நலத்திட்டத்தை உதவிகளை வழங்கினார். இதில் லலிதா, தலித் முருகன், மா தமிழ் வளவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை மாதாவரம் பகுதியில் உள்ள மங்களாம்பிகை வீர ஜோதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சென்னை மாதவரம் பகுதி வீராபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மங்களாம்பிகை சமேத வீர ஜோதீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஆலய நிர்வாகிகள் தலைவர் வெங்கடேசலு, செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் சிவகுமார் மற்றும் ஆலய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோபூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், யாகசாலை பூஜைகள் போன்ற பல்வேறு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இத்திருவிழாவிற்கு சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் இருந்து பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்து, உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள ஒன்றிய குழு 6675 கோடி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட வர முடியாத அளவிற்கு அழுத்தம், தொல் திருமாவளவன் குறித்து தவேக தலைவர் விஜய் அதிரடி பேச்சு. கூட்டணி கட்சியின் அழுத்தத்திற்கு இணங்கக்கூடிய அளவிற்கு விசிக பலவீனமாக இல்லை, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. பல்லடம் அருகே நடந்த 3 படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு.
தமிழகம் இலங்கை கடலுக்கு நடுவே இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.